வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நம்ம எல்லாரையும் நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயம். ஆமா, ரேஷன் கார்டுல சில முக்கியமான புது ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. இது உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேரடியா பாதிக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடுற முதல் கேள்வி, இந்த புது ரூல்ஸ்னால நமக்கு கிடைக்கிற ரேஷன் பொருட்கள் நின்னுடுமா? நம்மளோட பலன்கள் ஏதாவது ஆபத்துல இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில இப்பவே நேரடியா பாத்திரலாம். பாருங்க, ரேஷன் கார்டில் வந்திருக்கிற இந்த மாற்றங்களை புரிஞ்சிக்க நாம ரெண்டு பெரிய விஷயங்களை கவனிச்சா போதும். ஒன்று, இகேஒய்சின்னு சொல்ற கட்டாய சரிபார்ப்பு. இன்னொன்னு, அரசியல் கட்சிகள் தர்ற பண உதவி வாக்குறுதிகள். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், இதனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த இகேஒய்சினா என்னன்னு பாத்திரலாம். இந்த பேரை கேட்டதும் ஏதோ பெருசா இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இது. அப்ப இகேஒய்சிங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஆதார் கார்டையும் கைரேகையும் வச்சு, ஆமாங்க இந்த கார்டுல இருக்கிற ஆள் நான் தான் அப்படின்னு நீங்க கவர்மெண்ட்டுக்கு டிஜிட்டல் முறையில உறுதிப்படுத்துறீங்க. அவ்வளவுதான் மேட்டர். சரி, கவர்மெண்ட் எதுக்கு திடீர்னு இந்த வேலையெல்லாம் பாக்குது? அதுக்கு காரணம் இருக்கு. சிஸ்டம்ல நிறைய போலி கார்டு இருக்கு. இறந்து போனவங்க பேரு இன்னும் நீக்கப்படாம இருக்கு. ஒரே ஆள் பல கார்டு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உண்மையாலுமே தகுதியான குடும்பங்களுக்கு மட்டும் உதவி போய் சேரணும்னு தான் அந்த நடவடிக்கை. இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை நீங்க இந்த இகேஒய்சியை முடிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க ரேஷன் கார்டையே கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்கு. மாசம் வர்ற அரிசி பருப்பு நின்னுடும். அதை விட முக்கியமா, இந்த உரிமை தொகை மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர்ற எந்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இதோட முக்கியத்துவம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதை எப்படி பண்றது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு சொல்றேன். இந்த இகேஒய்சி முடிக்கிறதுக்கு நீங்க அலையவே தேவையில்லை. முதல்ல உங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போங்க. ரெண்டாவது, உங்க ரேஷன் கார்டையும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட ஆதார் கார்டையும் மறக்காம எடுத்துட்டு போங்க. மூணாவதா, அங்க இருக்கிற மெஷின்ல ஒவ்வொருத்தரும் கைரேகை வைக்கணும். நாலாவதா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைனா போன்ல மேரா ரேஷன் ஆப் இருந்தா அதுலயும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். நிறைய பேரு புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகியிருக்கும். அப்படி ஒரு வேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தா டென்ஷன் ஆகாதீங்க, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. பொதுவா எதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃப் சரியா இல்லாம இருக்கலாம், இல்லனா உங்க குடும்பத்துல ஒருத்தர் பேர் ஏற்கனவே வேற ஒரு கார்டுல இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள் தான். உங்களுக்கு வர மெசேஜ்ல என்ன காரணம்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஜெக்ட் ஆன மெசேஜ் வந்த 15 நாளைக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணணும். கரெக்டான டாக்குமெண்ட்ஸோட தாலுகா ஆஃபீஸ்லயோ இல்ல இ சேவை மையத்திலேயோ போய் சரி பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா இல்ல உதவி தேவைப்பட்டா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 1967. இது ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட பொதுவான ஹெல்ப்லைன் நம்பர். சரி, இப்ப இந்த விஷயத்தோட இன்னொரு கோணத்தை பார்ப்போம். இந்த இகேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கும் நம்ம அரசியல்வாதிங்க தர்ற வாக்குறுதிகளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ வரப்போற 2026 தேர்தலை மனசுல வச்சு கட்சிகள் பெரிய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கூடவே இன்னும் 5000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாஜக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 12,000 ரூபாய் நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புரியுதா இகேஒய்சி ஏன் இவ்ளோ முக்கியம்னு? இவ்ளோ பெரிய தொகைய மக்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு பக்காவான லிஸ்ட் வேணும் இல்லையா? அந்த லிஸ்ட்டை ரெடி பண்றதுக்கான முதல் ஸ்டெப் தான் இந்த இகேஒய்சி. தகுதியான ஆட்கள் யாரு, தகுதி இல்லாதவங்க யாருன்னு பிரிச்சு எடுக்கிற வேலை தான் இது. ஓகே, இப்ப கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிக்கலாம். நம்மளோட இந்த ரேஷன் சிஸ்டத்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? இது ஒரு பெரிய விவாதமாவே போயிட்டு இருக்கு. அதாவது ரூபீனா என்னன்னா, இப்போ நமக்கு ரேஷன் கடையில அரிசி சர்க்கரைன்னு பொருளா கொடுக்கறதுக்கு பதிலா அந்த பொருட்களோட மதிப்புக்கு ஈடான பணத்தை நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்டுக்கே அமைச்சிடுறது. இல்லனா உங்க போனுக்கு ஒரு டிஜிட்டல் கூப்பன் மாதிரி அனுப்பிடுவாங்க. அதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். அப்போ நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, இப்போ இருக்கிற மாதிரி கவர்மெண்டே நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கேரண்டியா கொடுக்கறது. இன்னொன்னு, அந்த பொருட்களுக்கு பதிலா பணத்தையோ வவுச்சரையோ நம்ம கையில கொடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிற சுதந்திரம் தரது. அப்போ கடைசியான கேள்வி இதுதான். நம்ம ரேஷன் சிஸ்டத்துக்கு எது பெஸ்ட் ஃபியூச்சர்னு நீங்க நினைக்கிறீங்க? மாசம் கவர்மெண்ட் தர கேரண்டியான பொருட்களா, இல்ல அந்த பணத்தை நம்ம கையில கொடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிற சுதந்திரமா? இதுல எது நல்லது? யோசிச்சு பாருங்க.